எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், நம்ம கோவையில் ஒரு கோடி அப்படிங்கிற நம்ம குரூப்போட நேமை வந்து டிஎன் க்ரீன் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது தமிழ்நாடு க்ரீன் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த சேஞ்சஸ் எதனால், இந்த நேம் எதுக்காக சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடை வந்து பசுமை நிறைந்த மாநிலமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேமை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஒவ்வொரு காலேஜ் வைஸாக ஒவ்வொரு ஸ்கூல் வைஸாக போய் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி நாங்கள் மரக்கன்று வச்சு ஸ்கூலில் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கையில் மரக்கன்று கொடுத்து விட்டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் எங்கெங்கே மரக்கன்று வைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குதோ, எங்கெங்கே காலேஜில் ஸ்கூலில் வைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குதோ, கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குதோ நீங்கள் வந்து எங்கள் காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் குரூப்பில் இருக்க நாங்கள் எங்கள் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து எங்களால் முடிஞ்ச சோஷியல் ஒர்க்கை, மரக்கன்று வைக்கிற ஒரு சோஷியல் ஒர்க்கை நாங்கள் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்காக நீங்கள் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து மெயினாக வந்து இந்த விஷயத்தை பேச வரோம். மரக்கன்று ஏன் வைக்கணும் அப்படின்னா, இப்போ வெயிலோட தாக்கம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சம்மர் சீசனில் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே அனுபவிச்சிட்டோம். ஸோ இதோட தாக்கம் மறுபடியும் அடுத்த வருஷம், ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் வார்மிங் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இதோட தாக்கம் மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் இயர் நம்ம அனுபவிக்கக்கூடாது, இந்த வெயிலோட தாக்கத்தை நம்ம மறுபடியும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி, மெயினாக வந்து இந்த மரத்தோட வேல்யூ என்னன்னு எல்லாருமே தெரிஞ்சனால தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். எனிகோ, தேங்க்யூ ஸோ மச்.